உயிரோடு எழுந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம். வெற்றி சிறந்த ஆண்டவரை கொண்டாடும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மை உயர்த்தி துதித்து ஆராதிக்கிறோம் இயேசுவே. Thank you Jesus. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோமா? கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் நடுவில் அவருடைய துதியின் நடுவில் வாசமா இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. மாறிடாத நல்ல தேவன், ஒளியை உடையாய் தரித்திருக்கிற கர்த்தர், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. He is unfathomable, uncomparable, beautiful beyond description, the King of glory, the Lord of the angel armies. Hallelujah. Jesus, we bless you. Hallelujah. சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பரிசுத்தர்கள் தொழுது கொள்ளும் உன்னதமான நாமத்தை உடையவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்மை வரவேற்கிறோம். அல்லேலூயா. ஷேமா அரோ அலமா கதாரா சிகாதோரோ. Thank you Jesus, we worship you. சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். ராஜ்யம் வல்லமை பலனும் உமக்கே சொந்தமாகும். அல்லேலூயா. ராஜ்யம் வல்லமை பலனும் உமக்கே சொந்தமாகும். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். Hallelujah. We worship you Jesus. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise him from the bottom of your hearts. Give him glory and thanks. Hallelujah. He deserves the worship of his people. துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரரே இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு
சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த துதியின் நடுவிலே, இந்த ஜனத்தினுடைய துதியின் நடுவிலே ராஜாவாகிய நீர் இறங்கி வர வாசமா இருக்க உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. Even as we worship you, help us to worship you from the bottom of our hearts, with every part of our soul and being. Help us to worship you and praise you, Lord. இன்னைக்கு காலையில கூட உம்மை உயர்த்துகிற துதி எங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆண்டவரே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நீரூற்றை போல பொங்கி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வளாகம் முழுவதும் உங்க ஆவியினால் அபிஷேகத்தினால மூடுங்க. இந்த உயிர் தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை நாங்கள் கிரகிக்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. Amen. Good morning and praise the Lord. Thank you for being here this morning. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில நம் மத்தியில வல்லமையா இடைப்படுவார் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். One of the very profound declarations that is found in the word of God is spoken by Job. Says என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் புக் வந்து ஜோப் தான் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கையில இருக்க biblical accountsல oldest written account வந்து they say it is Job. ஆனா யோபு வந்து இயேசு மரிக்கிறது உயிர் தெழுதறதுலாம் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், என்னுடைய மீட்பர், அதாவது ஜீசஸ் தான் நம்ம சேவியர் சொல்றோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று டிக்ளரேஷன் பண்ணுகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு கூட நம்முடைய ஒவ்வொரு வாழ்வினுடைய சந்தர்ப்பத்திலையும் we have got to decide, declare and say my redeemer lives. ஒரு ஆமென் சொல்லுமா? our redeemer is definitely living. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஸோ இந்த ஆண்டவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை, சேஞ்ச் பண்ண முடியாத மனுஷர்கள், ஆண்டவரால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கையோ செயற்கையோ ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஸோ அதனால் இன்னைக்கு speak Jesus over every situation. Speak Jesus to your mountains and declare that Jesus lives for you and me. Amen. Let's sing this song which says, my Redeemer lives. I know he rescued my soul. His blood has covered my sin. I believe. Oh, my shame is taken away. My pain is healed in His name. I believe. Say, I'll raise a banner, 'cause my Lord has conquered the grave. My Redeemer lives. Amen. My Redeemer lives. My Redeemer. Put your hands together and sing. Come on. My Redeemer lives. Come on, church. Let's join and praise and worship Him. Amen. I
know He rescued my soul. His blood has covered the sin. I believe, I believe. My shame is taken away. My pain is healed in His name. I believe, I believe. I'll raise a banner. I'll raise a banner. Cause the Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. I'll raise a banner. I'll go with Him. I'm dancing on this mountain top to see Your kingdom come. Come on, let's all sing together. My Redeemer lives. Church, I can't hear you. My Redeemer lives. Amen, amen. My Redeemer lives. Hallelujah. My Redeemer lives. Oh, my Redeemer, my Redeemer lives. My Redeemer lives. Oh, yes, Lord. My Redeemer lives. My Redeemer. One more time, church. My Redeemer. My Redeemer. My Redeemer. Oh, my Redeemer. My Redeemer lives. My Redeemer lives. Hallelujah. Put your hands together. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Jesus. ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணார்னா சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன பண்ணார்னா எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பகையாய் நின்ற சகலவற்றையும் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். ரோமன்ஸ்ல இப்படிதான் வாசிக்கணும். We are risen with Him in victory. அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம வெற்றியாய் எழுந்திருக்கிறோம். இந்த கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சேர்ந்து பாடுவோம். ஆமென். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஆமென். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும்.
மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலை கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலை கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. கனி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கனி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. We have been not just resurrected with Christ, we are also seated along with Christ. Amen. Hallelujah. சிறுமையிலிருந்து எளிமையிலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு உயர்வுகளை கொடுக்கிறது ஒரு பக்கம், பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது ஆண்டவருடைய இன்னொரு அனுகூலம். இதெல்லாம் இல்லாம spiritually we speak, you know, God has really lifted us up from the very places and the clutches of sin and the slavery of sin. அதுல இருந்து ஆண்டவர் நம்ம பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இந்த பாடலுடைய ஒரு வரி இப்படி சொல்லுகிறது, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவர். அந்த ஒவ்வொரு லைனும் சொல்லும் பொழுதும் let us remember where we came from. நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி தேவன் நம்மை உயர்த்தினார், எல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிட்டு I really love you to give praise to God for he, அவரே நம்மை உயர்த்தினார். அவர்தான் நம் தலையை உயர்த்தினார், நம் பாவங்களை கழுவினார், பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்தார், நம் தலைகளை உயர்த்தி இருக்கிறார். அந்த கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஆமென் ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஹalleluya hallelujah, come on church, hallelujah, 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 amen, hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. லாசருவை இயேசு நீரே தேடி வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு அன்று நீரே தேடி வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. Come on church, hallelujah, 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 amen, hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தேவனே மாமா மரிபோ பாலா பக்கத்துரு சமாதான காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையிலே அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. எல்லாம் சொல்லுமா? அந்த எதிரியை ஜெயித்தார். ஆமென். ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தார். ஹalleluya, hallelujah. Come on church, hallelujah. உயர்த்தி ஆராதிப்போம். நீரே பாத்திரர். hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ நீ சர்வ வல்ல தேவன். ஓ நீ சமாதான சர்வ வல்ல எடுத்தீரே சமா. எல்லாரும் சேர்ந்து டிக்ளேர் பண்ண ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹalleluya, 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 ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. கல்லறை திறந்திட
காவலர்கள் எல்லாம் நடுங்கிட, யாரும் விவரித்து சொல்ல முடியாத அதிசய அற்புதமாய் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இயேசு உயிரோடு எழுந்தார். சத்ரு திகைத்து போகும்படி இயேசு உயிரோடு எழுந்தார். மரித்தவர்கள் மத்தியில ஜீவன் உள்ளவரை ஏன் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை என்று சொல்லத்தக்கதாய் இயேசு உயிரோடு எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். ஒரு சில ட்ரெடிஷனல் சாங்ஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உயிர் தெழுந்தாரு, அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், ஆமென். கீதம் கீதம் ஜெய கீதம் என்று ஆண்டவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த என் மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாமே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா, ஆமென். பாடுவோமா? யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்கிறது. ஆமென். அல்லேலூயா. பயத்தை நீக்கி பாவத்தை மாற்றி மரணத்தின் கூரை ஒடித்த இயேசு எழுந்தார் என்ற துணி. ஆமென். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே. எழுந்தார் என்ற
என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். இயேசுராஜன் உயிர்த்தார் என்று எல்லாரும் கை கொட்டி பாடி ஆராதிப்போம். நன்றி. அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின உருண்டோடுது பார். அங்க போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். ஓ கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரி. இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா. இருக்க இடத்துல அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த ஆண்டவரை இன்றைக்கு நம்முடைய வாய்களால துதித்து, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளால கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதித்துவோம். அல்லேலூயா. we thank you. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. thank you Jesus. இறைவன் எழுந்தார். இறைவன் எழுந்தார். இந்த மனு குலத்திற்கே கிடைத்திருக்கிற மகா பெரிய ஜெயம் வெற்றி இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால தான் உண்டாயிற்று. Throughout the word, New Testament scriptures, we understand this. If it was not for the resurrection of Jesus, everything else would be in vain. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசமே வீணா இருக்கும். இப்படியும் வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுவார் என்று பிசாசு அறிந்திருந்தாரானால் தேவகுமாரனை சிலுவைக்கே ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவனை திட்டங்களை முறியடித்து சத்துருடைய பஞ்சகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி மரணத்தை கொண்டு மனிதனையும் தேவனையும் பிரிக்கும்படிய ஆற்றலை தனக்குள்ள கொண்டிருந்த பிசாசின் வல்லமைகளை உடைத்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி நம்முடைய பாவங்களுக்கு சாபங்களுக்கும் மீட்பை உண்டாக்கி நமக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உண்டு பண்ணி இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Daddy, we worship you. We worship you. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை உடைத்து போட்டு சத்ருவினுடைய பொல்லாத ஆவியினுடைய திட்டங்களெல்லாம் முறியடித்து போட்டு
நமக்கும் வெற்றியை தந்து தாமும் வெற்றி சிறந்தவராய் இயேசு உயிரோடு எழுந்தார். பாடுவோமா? சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. ஆமென். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற பாவத்தெழுந்தும் அனுகூலத்தை மாற்ற. ஆமென். விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்த அனுகூலத்தை மாற்ற விண்ணு கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார். ஜெயமே ஜெயமெனவே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஓ எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்ச நேரம் அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர், வேதம் சொல்லுது, மேகங்களினூடாய் அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். கலிலேயராகிற மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? அவர் எப்படி போனாரோ அப்படியே உங்களிடத்தில் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்களை பார்த்து, அங்கே கூடியிருந்தவங்களை பார்த்து தேவ தூதர்கள் அப்படி தான் சொன்னாங்க. அதே வார்த்தை தான் நமக்கும் உண்மையாக இருக்கிறது. ஏன்னோ வேதம் சொல்லுகிறது, when the Lord rose up, when he defeated the enemy, when he broke the sting of death, the word of God says God gave him a name that is above all names. You know, probably until that time the name of Jesus was known only in the regions where Jesus ministered, but after the resurrection of Jesus, we all know today அவருடைய பெயர் உலகம் எல்லா இடத்திலும் பிரசித்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால்கள் முடங்கணும். இந்த இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் மன்னிப்பு அடைகிறது. இந்த இயேசுவின் திருப்பெயராலே நாம் அறிந்து கொள்கிறோம், ஆண்டவர் வெற்றி சிறக்கிறார். Thank you Jesus, we worship you Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. This name, I really want you to focus on the name. He is called the Yeshua HaMashiach. இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிற இந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம்? மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நாமம். அப்படி நாமத்தை சொல்லும் பொழுது வேதாளமும் பாதாளமும் நடுங்கும். At the mention of the name of Jesus, every knee shall bow. At the mention of the name of Jesus, even the dead things shall rise up. Hallelujah. His name is a wonderful name. His name is a powerful name. Come on people, let's lift up the name of Jesus. Oh Rabba Shakala Riyada Resha Mama Maria de Rebeshia Turulu Maria. Hallelujah. You were the word at the beginning.
one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. The sin was great, the love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. Oh, come on. Hallelujah. Jesus, we worship you. Mama Kalaba Shia de Rabadia. Oh, Maladia She. Hallelujah. Death could not hold you. The veil tore before you. You silenced the boast of sin and grave. Heavens are roaring the praise of your glory. Now and forever you reign. You have no rival, you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. Oh, death could not hold you. The veil tore before you. Amen. You silenced the boast of sin and grace. The heavens are rolling. Praise of your glory. To life again. Raised to life again. You have no rival. You have no equal. Yes, 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 Jesus. Now and forever, God, you reign. Amen. Come on, people. Yours is the kingdom. Yours is the glory. Yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ my King. Oh, what a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus.
Jesus. அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று. நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய அதிசயமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு எழுதி நம்மகிட்ட வந்ததல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டு அறிந்த உணர்ந்த சாட்சிகள் அவர்களுடைய வாய்மொழியாக சாட்சியாக சொல்லி சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலை பறைசாற்றுகிறார்கள். There were a group of people to whom God appeared. 40 நாள் அளவும் அவர் தன்னை காண்பித்துக் கொண்டே வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர்கள் முன்னாடி தன்னை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே வந்தார். அதற்கப்புறம் அந்த நேரடியாய் பார்த்த ஜனங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்று வரைக்கும் நாம் எல்லாரும் அவரை முகமுகமாய் நம்ம சரீரத்தில் பார்க்கலன்னா கூட இந்த இயேசுவை நம்ம எல்லாருமே ஆவியில தரிசித்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வெளியில யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு உண்டு. டைரக்ட் அக்கவுண்ட்ஸ் and also by people who have witnessed him. Hallelujah. So இந்த இயேசுவை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் பலமாக நிரூபிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் has been proven not just by people who were eyewitnesses, but also by people all over the world who have experienced Jesus as their Savior, who have experienced Jesus as their Maker and Savior. Hallelujah. Let us worship Him. Let us acknowledge His presence. எங்கள் தேவகுமாரனே, உங்களுக்கு முன்பாக எங்களுடைய கிரீடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கலற்றுகிறோம் சுவாமி. We fall down and lay our crowns before you, holy God. Whatever we are, நாங்கள் என்னவா இருக்கிறோமோ, எங்க அந்தஸ்து, எங்க பதவி, எங்க உயர்வு, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எங்களுடைய பெயர்கள் எல்லாமே நீர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் உங்க பிரசன்னத்தில் கலச்சி வைக்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்து மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். பலமாக ரூபிக்கப்பட்ட கர்த்தர் அவர். வேதம் இப்படி சொல்லுகிறது, அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். You have not seen God. None of us have seen God. But Jesus is the splitting image of God the Father. அந்த தேவகுமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்டவர். We are not talking fables. We are not talking mythology. We are speaking the life of Jesus. அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். என் தேவன் பலமாய் ரூபிக்கப்பட்டவர். உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் பைபிளை பொய்யாக்கணும், இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நாங்க உண்மை இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லி ஆராய முற்பட்ட எத்தனையோ பேர் இது உண்மை என்று கண்டு கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் லிவிங். நம்முடைய ஒரே நம்பிக்கை அது ஒன்றுதான். என் ஜீவன், என் பலன், என்னுடைய ரட்சிப்பு என் இயேசுவுக்குள்ள இருக்கிறது. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே லபகதரபகஷோ சலிரதியாதரரியாந்தரே. பலமாக ரூபிக்கப்பட்ட குமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே. சொல்லுங்க. எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள்
மேலும் உயர்த்துகிறோம். ஆமென். உம்மை மென்மேல் தினமாகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் 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 முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. மார்க்கத்தை மாம்சத்தின் வழி தந்தவரே திரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே ஜீவனின் மார்க்கத்தை அதிகாரியே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே நீர் மென்மேலும் பரிசுத்தரே நீர் மென்மேலும் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. அல்லேலூயா. முற்றிலும் பரிசுத்தரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம்.
நல்ல ஆவியில நிறைஞ்ச தேவனுக்கு ஒரு மகிமையின் ஆராதனை. மாமா ரிபா பாபா லியோ ஷகாலாதாரா சட்டே ரபாலா தியாதுரோ. ஓ உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா. நீரே லோ மதிபா சிகே சலோதரி பாபா மரியா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். நீர் வாழ்க 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 ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர். ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தகப்பனே. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. நீ வாழ்க வாழ்க ஏசப்பா. உங்க நாமம் வளரட்டும் சுவாமி. நீர் பெரியவராய் வெற்றி சிறந்தவராய் கர்த்தர் இருக்கிறதுக்காக நன்றி. ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நீர் வாழ்க 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 சுவாமி. அலோ தரி பாபா காசோதோ ரபா நதி அதேரே. அல்லேலூயா இயேசப்பா. இந்த அபிஷேகம் இந்த வல்லமை இந்த ஸ்தலத்தை மூடட்டும். அக்கினியாய் தேவன் இறங்கி வருவீராக. ஓசன்னா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Come on people. அல்லேலூயா. தேவகுமாரனே, உயிரோடு எழுந்தவரே, இந்த ஜனத்தின் நடுவில் உங்க பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிற தேவ கரம் இறங்கட்டும். ரீபா லூகாபா ரீபா தரமா சத்தே கட்டு மலோத ரீபா சதரலரியாதரா. அல்லேலூயா. கொஞ்ச வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதியால கர்த்தரை உயர்த்துவோமா. அல்லேலூயா. ரே லபு கதி மகாதரபா சந்தரபா. ஆண்டவருடைய வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு உங்கள் ஒவ்வொருவரையாய் தொட்டு கொண்டிருக்கிறது. அசைவாடுகிற தேவ பிரசனம். வேதம் சொல்லுது, நிலை அங்கி தரித்தவராய் குத்து விளக்கு நடுவுல உலா வருகிற கர்த்தர். அதே தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு நம் நடுவுல உலாவி கொண்டிருக்கிறது. Feel his presence. Come on, exalt his name. Hallelujah. Connect with the Lord. ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. Hallelujah. ரபாகா லபாபா சேட்டே டே 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 சமுரதி மத ரபாபா அல்ஹோத ரிபா கபல அதரபா லபல தியாதரபா. ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ கூட்டிய வீட்டுக்குள்ள வந்து சமாதானத்தை சொன்ன ஆண்டவர், தலைகீழாய் சீசருடைய வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய அந்த interaction. Lord, that kind of an encounter is happening this morning. The Lord is touching you. Hallelujah. Mama karale sete raba baba baba liado usake raba balia tharaba. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர். இந்த தேவனுக்கு உன் வியாதி ஏமாத்திரும். இந்த தேவனுக்கு முன்னாடி உன்னுடைய கடன்கள் ஏமாத்திரும். இந்த தேவனுக்கு முன்னாடி உன் குடும்பத்தின் பிரிவினை ஏமாத்திரும். இந்த தேவனுக்கு முன்பாக பில்லி சூனிய மந்திர கட்டுகள் ஏமாத்திரும். It is nothing before this God. Hallelujah. Speak life into your situations.
Speak the name of Jesus to the mountains that are standing against you. Speak Jesus into the situations that are going haywire. Speak Jesus into every lack that you encounter. Hallelujah. அந்த இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு பாதாள கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை சபையின் மேல இறங்கி வருவதாக இதோட நாங்க ஜெபிக்கிறோம். மாமா ரீபா லா ஷதரபா. The powers of the enemy are broken. The powers of witchcraft are broken this morning. மாமா குருட்டாட்டத்தின் ஆவியை சபித்து கடிந்து கொள்கிறேன். எல்லா வியாதி வல்லமைகளை உடைக்கிறேன். ராக்கே தேரே மே காத்துரோ அதோதரிபா ஷேரமாலியா. அப்படியே கரங்களை ரெண்டு உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஓ அல்லேலூயா. ஓ சபையாய் சேர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. ஓ சன்னா. ஓ திஷாதி கந்தரபு பாபாரி பாபா ஷெட்டே டே டே டே. அல்லேலூயா. ஓ சன்னா. அல்லேலூயா. ஓ சன்னா. இயேசுவே அல்லேலூயா. ஓ சன்னா. Hallelujah, hallelujah, Hosanna. Amen, amen, hallelujah, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எங்கள் ஆண்டவராகிய தேவனே, இன்னைக்கு உங்க பிரசன்னத்தை வல்லமையா எங்கள் நடுவில் ஊற்றி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். What a joy is to be in your presence, Lord. What a joy it is to be in your presence. உங்க பிரசன்னத்துக்காக, எங்களை தொடுகிற உங்களுடைய கரத்திற்காக, எங்களை தேடி வந்திருக்கிற உமக்காக, எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த உன்னத தேவகுமாரனாகிய உமக்காக, எங்கள் மீது அன்பு வைத்த எங்களுடைய பிதாவாகிய தேவனுக்காக, எங்களோடு எப்போதும் இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கே உரித்தாக்குகிறோம். நீர் மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே, ஏதோ பாதி உறக்கத்திலேருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் resurrection day wishes. God bless you all. We don't call it as Easter anymore because of the reasons I've already given you. ஈஸ்டர் வந்து ஒரு ஈஸ்டாஸ் அப்படின்ற ஒரு விக்கிரகத்துக்கு செலுத்தப்பட்டிருந்த ஒரு பண்டிகை தான். அது வந்து ஈஸ்டாஸ் வந்து ஈஸ்டராக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜீசஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஃபன்னி பன்னீஸ் ஆர் ஈஸ்டர் எக்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஏதோ வேற ஒரு மரபு. பட் இந்த நாள் உயிர்த்தெழுதலின் நாள். ஆமேன். இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கி நமக்கும் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிற இயேசுவின் நாள். ஸோ இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருடைய முகத்துலேயும் கொஞ்சம் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். such a joy that you're all here this morning. சரி, ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 அறிவிப்புகளை மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். ஓகே, எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, முதல் காரியம், கீழ்பாக் சபையினுடைய VBS வந்து வருகிற வியாழக்கிழமை முதல் தொடங்குகிறது. கீழ்பாக் சர்ச்சோட VBS வந்து வியாழக்கிழமை முதல் கொண்டு நடைபெறும். புதன்கிழமை அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கான ஓரியன்டேஷன் ப்ரிப்பரேஷன் இருக்கும். வியாழன்லேருந்து அவங்களுடைய கிளாஸஸ் தொடங்கும். 3 நாட்கள் ஃபுல் டேஸாக நடைபெற போகிறது. 10 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் நடைபெறும். அதனால் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க, உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் அனுப்பி வைக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கிரிப்சர் யூனியனுடைய இங்கிலீஷ் டீம் தான் இந்த டைம் வராங்க. ஸோ இட் வில் பி வண்டர்ஃபுல். ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் டீச்சர்ஸாக வாலண்டியர்ஸாக இருக்கிறதுக்கும் எங்களுக்கு ஆட்கள் தேவை. நீங்கள்
இந்த சிறுவர் ஊழியத்தில் உங்களை இணைத்து கொள்ளும்படிக்கும் சிறுவர் ஊழியத்திற்கான தேவைகளை நீங்கள் கொடுத்து தாங்கும்படிக்கும் உங்களை அன்பாய் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது காரியம், ஒரு 2 சபையினுடைய வளர்ச்சியை மனதில் கருத்தில் கொண்டு ஃப்யூச்சர் பிளான்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான காரியங்களை சிந்தையில் கொண்டு ஒரு சில சேஞ்சஸ், அதில் ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, சர்ச்சோடைய சர்வீஸ் டைமிங்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதான் நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கும் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ம பொன்மார் சபையில் காலையில் 7:30க்கு நம்ம ஆராதிக்க மீட் பண்ணுகிறோம். 7:30க்கு பதிலாக 9:30க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அதோடைய இம்பேக்ட் என்னென்னா, கீழ்பாக் சர்ச் இவ்வளோ நாள் நம்ம 10 o'clock ஆரம்பித்து கொண்டிருந்தோம். நம்ம அது 7:30க்கு நம்ம ஏர்லி மார்னிங்க்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி வைஸ் இன்னும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்னால் கொஞ்சம் செயல்படுவதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாட்டர்டே ஐ கேன் கம் டு கீழ்பாக் அண்ட் பி வித் த டீம், உருவாக்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். சண்டேவும் நான் ஒன்ஸ் பொன்மார் வந்துட்டால் அந்த டே ஃபுல்லாக ஐ கேன் பி தேர். அங்கேயும் வாலிப பிள்ளைகளோடு தலைவர்களோடு நேரத்தை செலவு பண்ண நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இது ஒரு டிசிஷனாக நாங்கள் சொல்லலை, இப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று நாங்கள் ஜெபித்து யோசித்திருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய இன்புட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் we will send out a survey. So please let us know your thoughts and comments about it. நம்ம அதை வைத்து நம்ம ஒரு முடிவு செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானிக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாம். Let us prepare to receive the word of God for this morning. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சின்ன ப்ரேயரை நம்ம பண்ணுவோம். லார்ட், லெட் யுவர் வேர்ட் கம் அண்ட் மினிஸ்டர் டு அஸ். லெட் யுவர் வேர்ட் கம் அண்ட் மினிஸ்டர் டு அஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, லெட் யுவர் வேர்ட் கம் அண்ட் மினிஸ்டர் டு அஸ். உள்ளத்தின் ஆழத்தில் ஊடுருவி பாய்கிற வார்த்தையாய் உங்கள் வார்த்தை இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வசனத்தை என்னுடைய ஆற்றலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது செய்வதை செய்து முடிக்காமல் வெறுமையாய் திரும்பாது என்று போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே செயல்பட்டு ஆண்டவரை வெறுமையாக அல்ல, உங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக இந்த வார்த்தை வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென், ஆமென். யோவான் 20:31 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கல்லறை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருக்கிறார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள்,
அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு நடைபெற்ற நிறைய சம்பவங்களிலிருந்து 4 காஸ்பல்ஸ்லையும் இருக்குது. அவைகளிலிருந்து நான் உங்களோடு ஒரு 3 காரியத்தை நம்முடைய லைஃப் லெசன்ஸாக கற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களோடு இந்த காலையிலே நான் பேசவிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிய வருகிறது, மற்ற சிலருக்கு அது டைரெக்டாக தெரிய வரல, யாரோ ஒருத்தர் சொல்லி தான் அவங்க கேள்விப்படுறாங்க. அப்போ கேள்விப்படுறப்போ அவர்கள் எல்லாருடைய இனிஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் நம்பவில்லை. 13ஆவது வசனம் வாசிங்களேன். சரி, இப்போ லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். பதினோராம் வசனம் வாசிங்களேன். 24:11. அவர்கள் இவர்களை நம்பவில்லை. சரி, இப்போ லூக்கா 25 வாசிங்களேன். 24:25. அப்பொழுது அவர் அவைகளை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு கொஞ்சம் திட்டிடுறாரு. மார்க் 16:14 மார்க் 16:14 அங்கேயும் இயேசுவினுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, தரிசனமாகி இப்போ நல்லா கவனிங்க. அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் என்ன நடக்குது? அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். சரி, ஒரு பக்கம் நேரடியாய் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்தவர்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் திகில் அடைந்தார்கள், பயம் அடைந்தார்கள், பிரமிப்படைந்தார்கள். They were astonished on one side and the other side they became very fearful. சிலர்லாம் வெளியே போய் சொன்னாங்க, சில பேர் சொல்லாமே தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. அப்புறம் போய் என்னென்னலாம் நடந்துச்சு, இயேசு தங்களுக்கு என்ன சொன்னார் என்று அறிவிக்கும் பொழுது முதல் ரியாக்ஷனே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் அவர்கள் அவரை நம்பாமல் போனார்கள். அப்போது ஜீசஸ் அதுக்கப்புறம் அவர் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொன்னது பொறுத்து அதை நம்பாத பொழுது இயேசு வந்து அவர்களை பார்த்து, தீர்க்கதரிசிகள் சொன்னதை நீங்கள் நம்ப முடியாதபடிக்கு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை திட்டினார். அடுத்தது இன்னொரு டைம் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கண்டவைகளை உங்களுக்கு சொன்னவைகளையும் கேட்க முடியாதபடிக்கு 2 காரியம் உங்கள் இருதயத்தை மறைக்கிறது. ஒன்று உன்னுடைய அவிசுவாசம், 2வது உன்னுடைய இருதய கடிதம் என்று ஆண்டவர் கூறினார். இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய லைஃப்பில், ஐ வாண்ட் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி, நம்ம நிறைய பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் நமக்கு வைக்கிற அந்த மிராக்குலஸ் போர்ஷன், அற்புதத்தின் பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான 2 காரியம் என்னென்னா, ஒன்று இருதய கடினம், 2வது அவிசுவாசம். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையே சிலரால் கிரகிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே காணப்பட்ட இருதய கடினமும் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அவிசுவாசமும். சிலரெல்லாம் நம்பாமல் போனார்கள், நம்ப மாட்டோம் என்று மறுத்தார்கள் என்று மட்டும் ஓவராலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் யோவானில் நம்ம வாசிச்சப்போ தோமா என்பவன் எப்படி சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரை நான் பார்த்து அவர் கையில் இருக்கிற அந்த காயத்தில் என் கையை வச்சு, அவர் விழாவில் ஈட்டியில் குத்தப்பட்ட அந்த காயத்தில் நான் கை வச்சு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்ற அளவுக்கு இருதய கடினம். இன்றைக்கி காலையில் நமக்கு ஆண்டவர் பேசுகிற முதல் காரியம் என்னென்னா, உங்கள் லைஃப் ஃபுல்லாக தேவனுடைய மிராக்குலஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அது இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலை போல தான் நம்ப முடியாததாக தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான சுகமோ, ஆண்டவர் நம்முடைய கடன்களை மாற்ற அவர் வைத்திருக்கிற திட்டமோ, நம்முடைய ஆலயத்தை கட்ட, நம்முடைய குடும்பத்தை பிளஸ் பண்ண, எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களோ, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை போல தான் எல்லா நாம்ஸையும் கர்த்தர் அன்னைக்கு உடைச்சார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு இருந்து யாரும் பார்த்ததில்லை. ஆமென். அந்த மரணத்தின் கூரை தான் இயேசு உடைத்தார். எதை இம்பாசிபிள் அப்படின்னு உலகம் சொல்லி கொண்டிருந்ததோ அதை தான் ஆண்டவர் அன்னைக்கு காலையில் உடைச்சார். அந்த அவருடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவர் உடைச்சார். ஸோ காட் broke every norm, every law, every natural science known to man was broken on that day. இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம லைஃப்ல செயல்படணும் அப்படின்னா, அவர் அந்த ஆற்றல் உள்ள சர்வ வல்லவராய் எல்ஷடாய் தேவனாய் என் லைஃப்ல இருக்கு. என்னுடைய லைஃப்லையும் உலகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா நார்ம்ஸையும், லாஸையும், எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸையும் பிரேக் பண்ணுகிற ஆண்டவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம் என்றால், அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் குவெஸ்சன் பண்றாரு. ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எவ்ரி டைம் தேர் இஸ் a conflict. சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே வரும்பொழுது எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா வேற எந்த விஷயத்துலையுமே வராது. திரும்ப திரும்ப ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்கறது, ஏன் விசுவாசியாமல் போனீர்கள்? இன்னைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய அடுத்த கேள்வி அதுதான் இருக்குது. ஏன் விசுவாசிக்காமல் போனீர்கள்? ஏன் அவிசுவாசமா இருக்கிறீர்கள்? Do you think what I have already told you is too good to be true?
ஆண்டவர் கேட்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்னதை உன்னால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு நீ மந்தம் உள்ளவனாய் இருக்கிறியோ? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த ஈஸ்டர் நீ காலையில் தான் கேட்கிறாரு, எவ்வளோ தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசியிருக்கிறேன், எவ்வளோ வார்த்தைகளை உன்னிடத்துல நான் அனுப்பியிருக்கேன், எவ்வளோ ப்ராமிசஸ், எவ்வளோ ப்ராஃபசிஸ் ஐ சென்ட் டுவர்ட்ஸ் யூ. ஆனால் அதை விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள செயல்படணும். அவர் சொன்ன அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆற்றல் நமக்குள்ள செயல்படணும். மிரக்குலஸ் போர்ஷன் நம்ம என்ஜாய் பண்ணணும்னா இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், இருதய கடினத்தை விட்டுவிடு. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கொள். இருதய கடினம் ஏன் வருகிறது அப்படின்னா, நிறைய நேரங்களில் நான் நினைக்கிறது கரெக்டு, நான் யோசிக்கிறது கரெக்டு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சியும் இப்படி தான் கரெக்டு அப்படின்னு நம்ம ஒரு தலை பக்கமாக நம்ம நின்று கொண்டிருந்தோம்னா இருதய கடினம் வரும். ஆனால் எப்பொழுது இயேசுவினுடைய பிரசன்னத்திற்கும் ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்கும் விட்டு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த தேவ பிரசன்னத்தால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரும். ஸோ இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், உயிரோடு எழுந்த இயேசு எப்படி மரணத்தை உடைத்து எல்லா லாஸையும் ரெகுலேஷன்ஸையும் பிரேக் பண்ணி, ஆண்டவர் என்ன லிமிடேஷன்ஸ்லாம் பிரேக் பண்ணி உயிரோடு எழுந்து உங்களுக்கு தரிசனமானாரோ, அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸையும் உடைக்க வல்லவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான லிமிடேஷன்ஸையும் பிரேக் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீ விசுவாசிக்கிறாயா? உங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறார் தான், do you believe that your family can be restored? Do you believe the sickness can be healed? Do you believe you can be rescued from the place that you are stuck today? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தர் தான் சொல்றாரு, அவர்களுடைய இருதய கடினத்தினால அவர்களை கடிந்து கொண்டார். இன்னைக்கு காலையில் கூட அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறிடக்கூடாது. கடிந்து கொள்ளப்படுதல் அளவுக்கு நம்ம இருதயம் கடினமாக கூடாது. இன்னைக்கு இஃப் யூ ரியலி வாண்ட் டு see a miracle provision from God which he is already planned for you, just walk in faith. அவர் கேட்கறது, சரி நான் நேரில் வரல, ஓகே, ஆனால் நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களே, அவங்க கண்டதை நீங்கள் கேட்டும் விசுவாசிக்கவில்லையா? நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நேரடியாக பேசுகிற அனுபவம் இருக்காது. எல்லாரோடையும் ஆண்டவர் பேச வல்லவர், நான் அதை பற்றி சொல்லலை. God is able to talk to each and every one of us through the word of God, through God consciousness, through the Spirit of God. எப்படி வேணாலும் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மளை உணர்த்துகிற இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை சந்தித்த கிரகித்த நிறைய பேர் அவர்கள் உங்களோடு தங்களுடைய சாட்சியையோ தங்கள் அனுபவத்தையோ சொல்லும் பொழுது அதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கண்டு நீங்கள் கேட்டு விசுவாசிக்காமல் ஏன் போனீர்கள்? அந்த கேள்வி நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னைக்கு முதல் மெசேஜ் இந்த சர்ச்சுக்கு இதுதான், உங்களுக்கும் ஒரு மிரக்கல் ப்ரொவிஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸ்திரீகள் கல்லறை இடத்திற்கு போனாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? வேதம் என்ன சொல்லுது? அங்கே போகிறப்ப என்ன எதிர்பார்த்து போகிறாங்க? இவ்வளோ பெரிய கல் இருக்குமே, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்கள்? அவங்க போகும் பொழுதே மைண்டில் ஒரு பெரிய பிளாக்கோட தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க பொய்யா சொல்லலை. they are going expecting a huge stone to be in the face of the cave. அப்போது அவங்க எதிர்பார்த்து போகிறது அடைக்கப்பட்ட வாசலை, ஆனால் அவங்க போன உடனே சந்திக்கிறது திறந்த வாசலை. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. எதிர்பார்த்து போனது அடைக்கப்பட்ட ஒரு வாசல், அவர்கள் போகும் பொழுது அவங்க ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது திறந்திருக்கிற ஒரு வாசல். நான் சொல்கிறேன், அவர் என்ன செய்வாரோ என்று வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்காம அவரை தரிசிக்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதம். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம். ஒரு கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Whenever you go to meet God, you will not be disappointed. Hallelujah. ஆக்சுவலாக ஃபேக்ட் படி ரூல் படி அந்த கல்லறை வாசலை அடைச்சி தான் இருந்திருக்கணும்.
ஏன்னா அது மேல அரசாங்க சிம்பல் போட்டிருக்குது, அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸோட சிம்பல் போட்டிருக்குது. நோபடி டேர் டச் தட் ஸ்டோன். பட் மனுஷன் தொட்டாதான பிரச்சனை. ஆண்டவர் மனுஷனையே அனுப்பல பாருங்க. இந்த ஸ்டோனை ரோல் பண்றதுக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பினால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ காலையில சொல்றேன், if you really want to see that miracle provision, இன்னைக்கு நீங்க உங்க ரியாலிட்டியில க்ளோஸா இருக்கிற டோர் எல்லாம் ஆவியில திறக்கிறத நீங்க பார்க்கணும்னா நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி விசுவாசித்து உன் தேவனை நோக்கி நட. If you progress towards God, if you go and wait in the presence of God, anything that is closed shall be open for you in Jesus name. நேச்சுரலா நடக்காது, சூப்பர் நேச்சுரலா நடக்கும். மனுஷனால முடியாது, ஆனா தேவன் தன்னுடைய சத்துவத்தை கொண்டு அசைச்சு அற்புதங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். மரித்து போன சடலத்தை பார்க்க போனாங்க. அங்க இருக்கிற தேவ தூதன் அவங்களை பார்த்து கேட்கிறான், உயிர் உள்ளவரை மரித்தோரத்தில் தேறுகிறது என்ன? என்னது உயிர் உள்ளவரா? என்ன சொல்றீங்க? நேற்று ஒரு அடிப்பட்ட அடிக்கலாம் இன்னைக்கு மனுஷன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இந்நேரம் அவருடைய சரீரம் டீக்கே ஆயிருக்கணும், ஸ்மெல் அடைச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வர்றாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட நிறைய விஷயம் அப்படிதான் இருக்குது. இட் இஸ் டீகேயிங், இட் இஸ் ஸ்மெல்லிங், இட் இஸ் கெட்டிங் ராட்டன். பட் many of us think இதுக்கு மேல வாய்ப்பே இல்லையான்னு நினைக்கிறோம். ஆனா அங்கதான் கர்த்தருடைய சர்வ வல்லமை செயல்பட ஆற்றல் உள்ளதா இருக்கிறது. ஹalleluya. when you go expecting us to see a dead body and suddenly Jesus appear ஆகி மரியாளேன்னு சொல்லி கூப்பிட்டு அவரோட பேசுகிறார். இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட மரித்து போனவைகளையும் ஜீவனை கொண்டு வர இயேசு உங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ உங்க மிரக்கல் பொசிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா உன்னுடைய ஃபெய்த்னால தான் நடக்கும். அவர் உங்களுக்கு சொன்னதை நீ விசுவாசிக்க உனக்கு மனது இருக்கும் என்றால் you shall receive the portion that God has assigned for you. ஹalleluya. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை திருப்பலாம். 1 கொரிந்தியர் 15 13 17 வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் வாசிக்கலாமே. 15 13 to 17. என்ன அடுத்த 2 வசனம்? மரித்தோர் உயிர்த்தெழ கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். முதல்ல சொன்ன ஒரு மிரக்கலான ப்ரொவிஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புத வாழ்வுக்கு அடையாளமே உங்களுடைய விசுவாசம்தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீர்களோ அதை விசுவாசித்தாலே போதும். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானது போலவே நம்முடைய மரித்த காரியங்களும் உயிர் பெற்று எழும்புவதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாவத்தின் மேலே நம்மை சுற்றி இருக்க பிசாசினுடைய அதிகாரங்களுக்கு மேல தேவன் நமக்கு வைத்திருக்கிற அத்தாரிட்டியை பத்தி நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் ஆமென் நம்முடைய பாவங்களிலே நாம் மரித்திருப்போமே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் இன்னமும் உங்கள் பாவங்களில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். நல்லா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவர் மரித்தபடியே இருக்கிறார் அப்படின்னா நம்ம மேலேயும் பிசாசினுடைய அதிகாரம், அந்த பாவத்தின் அதிகாரம் நம்முடைய தலையின் மேலும் அப்படியே இருக்கும். ஆனா இன்னைக்கு நற்செய்தி என்ன அப்படின்னா, இந்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? இனி பாவம் உன்மேல பேலன்ஸ் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே சத்தமா? அல்லேலூயா. So now remember, whenever you are tempted to sin, whenever you are tempted to do something that is not in agreement with God, whenever you rise up against God because of many things, ஏதோ ஒரு காரியத்தினால ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற, பாவம் செய்யப்பட
தூண்டுதல் உண்டாகும் என்றால் என்ன, நல்லா கவனிங்க, அந்த தூண்டுதலை கொண்டு வந்து உங்களை அடிமையாய் பிடித்து வைத்திருக்கிற திட்டம் பிசாசினுடையதா இருக்கிறது. ஆனா அந்த பிசாசனுடைய தந்திரத்திற்கு நீங்கள் சக்கமாக வேண்டியதில்லை, நீங்கள் அடிமையாக வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். வேதம் அதனால தான் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினவருடைய அதே ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நாட் ஜஸ்ட் சின் and anything that is a consequence of sin, anything that can lead you to sin, or anything that is உங்க லைஃப்ல டிஸ்ட்ரக்டிவா என்ன வந்தாலும் அதன் மேல உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு அவருடைய உயிர்த்தெழுதினால் இதை உங்களுக்கு எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. Do we have authority over sickness? உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே. ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு விரோதமாய் பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் எத்தனையோ எழும்பலாம். அந்த பிசாசுகளுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தோரிடத்தில் அவருடைய பங்கு இல்லை. He is risen. அதனால எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு மிரக்குலஸான போர்ஷன். ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு டெலிவரன்ஸான ஒரு போர்ஷனுக்குள்ள நீங்கள் காலடி எடுத்து வைக்க இயேசு சிலுவையினாலே உங்களுக்கு அந்த சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலினால அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல சீல் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கொலோசியர் 3:1 இப்படி தான் நம்ம வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுடனே கூட எழும்ப பண்ணப்பட்டிருக்கிறோம். we have been raised with Jesus Christ. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறது போல உன்னதங்களிலே ஆவியிலே அமரும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எப்படி ஒரு மிரக்குலஸ் ப்ரோஷனுக்கு உன் விசுவாசம் அவசியமோ, அதே போல ஒரு டெலிவர்டான வாழ்க்கையினுடைய பகுதியை நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹீலிங்கை ரிசீவ் பண்ண, ரெஸ்டோரேஷன் ரிசீவ் பண்ண, உங்களுடைய பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய ஆதிக்கங்களை முறியடிக்க ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல தேவை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யூ நீட் ஜீசஸ். அந்த இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு முறை சின்ன பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு முறை உங்களை சத்துருடைய ஆதிக்கத்துக்குள்ள அழுத்துகிற எந்த ஒரு சக்தியை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட இந்த ஒரு டிசிஷனை மனசுல எடுத்துக்கோங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமை என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அவருடைய பெயராலே சத்துருக்கள் நடுங்குவார்கள். அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன், whoever calls out the name of Jesus, யாரா இருந்தாலும் அந்த இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு. அந்த இயேசுவின் நாமத்தை தவிர நமக்கு ரட்சிக்க வேற வழியே கிடையாது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லிதான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்து விடுதலை. அந்த இயேசுவின் நாமத்திற்கு அப்படி வல்லமை எப்படி வந்தது? அவருடைய உயிர்த்தெழுதலினாலே வந்தது. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான அற்புதமான வாழ்வின் பங்கை பெற்றுக்கொள்ள நீ விசுவாசி. ஒரு விடுதலையான வாழ்வின் பங்கை பெற்றுக்கொள்ளவும் நீ விசுவாசி என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவது காரியம் என்னன்னா, ஆண்டவரை, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. எம்மாவூருக்கு சீஷர்கள் நடந்து போகிறார்கள். அப்போ இயேசு அவர்கள் பக்கத்துல வந்து, எதை குறித்து பேசிட்டு இருக்கீங்க, முகலாம் துக்கமா இருக்கே அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த நாட்களில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்லாம் பேசிட்டு இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இவங்க இப்படி கொலை செஞ்சுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னப்போ இயேசு விளக்கி சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்கள், ஆகமங்கள், அதிலெல்லாம் என்ன இயேசுவை குறித்து என்ன போட்டிருக்கோ எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் சாயந்தரமாச்சு அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். அவங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவர் அப்பத்தை பிட்கையில் தான் அவங்க கண்கள் திறக்கிறது. இப்போ 8 மைல் தொலைவில் இருக்குது ஊர். ராத்திரி ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் தரிசிக்காத இயேசுவை அப்பொழுது தரிசித்தார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் இயேசுவை தரிசித்த உடனே, இது இயேசுதான் என்று தெரிந்த உடனே, அவ்வளோ தூரம் அப்போ தான் நடந்து வந்திருக்கான். வேதம் சொல்லுது, அவங்க அதே இடத்துல இருக்கல, உடனே திரும்பியும் சீஷர்களுக்கு அறிவிக்க போனார்கள். திரும்பியும் 8 மைலோ 10 மைலோ எங்கே போனாங்களோ தெரியல, ஆனால் உடனே அவர்கள் திரும்பி சென்றார்கள்.
இயேசு நாமத்தில் சொல்கிறேன், எங்கெல்லாம் ஆண்டவரோட அந்த ரிசன் சேவியரோட ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசனத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் நற்செய்தியாக நான் சொல்கிறேன், அவரோடு ஏற்படுகிற அந்த முகமுகமான தொடர்பு, அந்த என்கவுண்டர் வித் த லார்ட் will have a lasting impact in your life. You will see changes like never before. Your life will go through an upside down turning. தலைகீழாய் உங்கள் வாழ்க்கைகள் மாறும். எப்பொழுது என்றால் இயேசுவோடு ஏற்படுகிற அந்த சந்திப்பினால. எல்லா இடத்துலையும் அப்படிதான். பயந்து போனதுனால கதவை பூட்டி சீஷர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு பூட்டின கதவுகளுக்கு நடுவில் வந்து தான் அவங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் இயேசு வந்து சொல்றார், நான் உனக்கு சமாதானம். ஒருத்தன் வந்து விசுவாசிக்க மறுக்கிறான். அந்த விசுவாசிக்க மறுக்கிற ஒருத்தனோட விசுவாசத்தை வளர்க்கறதுக்காக திருப்பியும் பூட்டின கதவுகளுக்கு நடுவில் வந்து நின்று சொல்றார், உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். எல்லாரும் இயேசு வர்றதை பார்த்து ஐயோ ஆவேசம் பேய் அப்படின்றாங்க. இயேசு லாஜிக்கலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஒரு பேயா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி மாம்சம் எலும்பெல்லாம் அதுக்கு இருக்காதே, என்ன நம்புங்கடா அப்படின்னு அந்த அளவுக்கு ஹம்பிளா இறங்கி he makes them understand that he is God. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். சர்வ வல்லவராக இருக்கிறதுனால நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விடுற ஆண்டவர் அல்ல. தன்னுடைய அன்பின் நிமித்தமாய் நம்மோடு திரும்ப 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 இடைப்பட்டு பொறுமையாய் நம்மோடு செயல்பட்டு நம்மை அவரை நேசிக்கும்படியாய் நேசமாய் இழுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் சில பேர் நம்ம கொண்டிருக்கிற நம்முடைய ஆட்டிடியூடுக்கும் நம்முடைய திங்கிங்க்கும் நம்ம ஆண்டவர் முன்னாடி காமிச்ச எல்லா விதமான ஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை அப்படி சுண்டி விட்டுருந்தாருன்னா ஒன்றுமே ஆயிருக்க மாட்டோம். இன்னையை பற்றி உட்காந்து பேசக்கூட முடியாது நம்மளால். அவ்வளவும் பண்ணி இன்றைக்கும் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அந்த அளவில்லாத தயவு, அளவில்லாத கிருபை, நம்ம யாருன்னு தெரிஞ்சும் அவர் இன்னும் நம்மை நேசிக்கிற அந்த அளவில்லாத அன்பு, கையெழுத்து ராமன் சொல்லுமா அந்த அன்பு. நான் சொல்கிறேன், ஏன் அந்த அன்பு நிமித்தமாய் தான் அவர் நமக்கு இந்த காரியத்தை செய்கிறார். பூட்டின அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுவார். அல்லேலூயா. இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அங்கலாய்க்கிற சீஷர்களை தேடி வந்து இதெல்லாம் நடக்க வேண்டியது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் தேற்றும்படி அங்கே வருகிறார். கையெழுத்து ராமன் சொல்லுமா, இன்றைக்கும் இந்த ஆண்டவர் உங்களை தேற்றும்படி தான் வந்திருக்கிறார். உங்களுடைய க்ளோஸ்டு சிச்சுவேஷன்ஸ்குள்ளே மை காட் இஸ் ஏபிள் டு என்டர் வித்வுட் யுவர் பெர்மிஷன். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு ஆஸ்க். தேர் ஆர் டைம்ஸ் ஹி வில் ஜஸ்ட் வாக் இன். எவ்வளோ இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தாலும் அங்கேயும் இயேசு வர முடியும், அங்கேயும் சமாதானத்தை அவரால் டிக்ளேர் பண்ண முடியும். எவ்வளோ ஹோப்லெஸ்ஸாக எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விரக்தியில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறவனை கூட நடந்து அவனை தேற்றுகிற கர்த்தர் அவர். இன் யோர் வாக் யூ ஆர் நாட் அலோன். Especially when you are walking disappointed, when you are walking frustrated, when you are walking with no energy left to continue, I tell you, you have Jesus beside you. He is walking with you. He is walking to your home. Hallelujah. He will strengthen you once again so that you will go back to the place from where you came and you shall be a witness. வேதம் அதான் சொல்லுது. Hallelujah. ஏதோ ஒரு இடத்துல இவன்லாம் அந்த சிட்டிக்குள்ளே இருந்தவன், அவன் அவ்வளோதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, இவ்வளோ நாள் இயேசு சுற்றணும், இன்றைக்கி அவர் திடீர்னு அடித்து கொண்டு போட்டாங்க, நமக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்ன வழி இல்லாமல் அவர்கள் அவங்க கிராமத்துக்கு போனாங்க. இன்றைக்கி ஆனால் இயேசுவை சந்தித்த உடனே அவன் திரும்பியும் இயேசுவை அறிவிக்கும்படி அவன் எங்கே வந்தானோ அதே இடத்துக்கு திரும்பி போக கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் லைஃப்பும் ஒரு மிரக்கல் போர்ஷனாக, ஒரு டெலிவர்ட் போர்ஷனாக மட்டும் இல்லை, ஒரு சாட்சியின் வாழ்வாக தேவன் உங்களை மாற்றுவார். நீங்களே ஒரு சைன் அண்ட் வண்டராக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய பூட்டின அறைக்குள்ள அவர் வந்து சமாதானத்தை சொல்லுவார். பூட்டப்பட்ட சிச்சுவேஷன்ஸை கர்த்தர் பிரேக் பண்ணி அங்கிருந்து உங்களை விடுதலையாக்குவார். This encounter with Jesus this morning will change your life and leave you with a lasting impression. ஒரு ஆமென் மட்டும் சொல்லுவோமா? இன்னைக்கு all we need is the risen Savior and His presence with us. அது நம்மோடு இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு, அதுக்கு டவுட்டே இல்லை. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதா? நிச்சயமா இருக்கிறது, சந்தேகமே இல்லை. எங்க பிரச்சனை இருக்குன்னா என் பிலீஃப் சிஸ்டம்ல தான் பிரச்சனை இருக்குது, என் விசுவாசத்தின் அளவுல தான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்த நாள்ல இன்னைக்கு காலையில் நம்மளை சேலஞ்ச் பண்ற ஏரியாவே அதுதான். would you believe? மந்த இருதயம் உள்ளவனா இருக்காது,
கேள்வி கேட்கிறவனா இருக்காத, புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறவனா இருக்காத. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலையில் கூட உங்க எல்லாருக்குள்ளும் என்னுடைய சேலஞ்ச் அதுதான். would you believe? if you believe you shall see greater things. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கும் கூட அந்த அற்புதத்தின் பாதையில் தேவன் உங்களை நடத்துவார். சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. அவர் சொன்னதை அவர் செய்வார். எப்படி செய்வார்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் செய்வார். அந்த ஒரு விசுவாசம் மட்டும் போதும். என் குடும்பம் கர்த்தருடையது, என் பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்கள். ஆமென். இந்த வேலை, இந்த ஊழியம் தேவன் எனக்கு கொடுத்தது. நான் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் காத்துக்கொள்வார். என் தேவைகளை தேவன் சந்திப்பார். இந்த சூழ்நிலைகளை தாண்டி வர்றதுக்கு பலனை தேவன் எனக்கு கொடுப்பார். ஒரு அற்புதத்தின் பங்காய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு டெலிவர்டான ஒரு பீப்புளாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். கடைசி வரைக்கும் போராட்டம். எவ்வளவுதான் போராடுறது, எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்படுறது அப்படின்ற போராட்டத்தினுடைய சைக்கிள்லேயே மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, you got to remember this one thing. உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை உங்களோடு இருக்கிறது. The Lord shall break every yoke that is upon you. ஆமென் மட்டும் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால அதை விசுவாசிங்க. நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. Thank you Jesus. We worship you Lord. மரபாலியா தரபா கஷத்துருதுருமா. Thank you Jesus. மஷேகே பாராதரா சிஹந்தரபூலமா. அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் என்று சொன்னார், நிறைய பேர் உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஜெபித்து நமக்கு ஒரு விடுதலை வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கு. We really want something miraculous to happen. We really want something miraculous to happen. ஏதாவது நடந்து லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வராதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற? இந்த சபைக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டோடைய வார்த்தை அதுதான். Why do you expect someone? See, don't get me wrong. God can send people. அவர் ஊழியக்காரர்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், உங்களுக்கான காரியங்களை செய்ய ஜெபிக்க ஆட்களை அனுப்புவார். ஆனால் முதல்ல கர்த்தருக்கு தேவை அவர்கள் அல்ல, நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஆண்டோடைய நீட் என்னன்னா நீங்கள் தான். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இனி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து லைஃபோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட? இயேசு உயிர் தெழலைன்னா பாவத்திலே தான் இருந்திருப்போம். ஆனால் இயேசு உயிர் தெழுந்துட்டார். அதனால் இனி பாவம் எனக்குள்ள பேலன்ஸ் செய்ய முடியாது. நாட் ஓன்லி சின், எனிதிங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட், எனிதிங் தட் இஸ் against the holiness and the life that God has ordained for us, எல்லாவற்றின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. நீ காலையில் ஆண்டவர்கிட்ட உங்கள் ஃபெய்த்தை மட்டும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே உன் மேலே இருக்கிற என்னுடைய விசுவாசத்தை நீர் எனக்கு வர்த்திக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உன் மேலே இருக்கிற என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ப்ரே பண்ணுவீங்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், எத்தனையோ பேரை ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? உனக்குள்ளேயே தேவ வல்லமை இருக்க, நீ தேவனை கூப்பிடு, நீ சத்ருவை கடிந்து கொள். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். எவ்வளோ தூரம் ஆண்டவர் சீஷர்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தார் அப்படின்னா, நீ ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கலன்னா அது அவனுக்கு மன்னியாமல் போயிடும். அல்லேலூயா. அவ்வளோ தூரம் சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அது மாதிரி தான் ஆண்டவர் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. Every knee shall bow before Jesus. So when you use the name of Jesus to bind the spirit that is bringing division in your home, it shall be bound. When you use the name of Jesus in faith and speak to the lack, அந்த இடத்தை ஆண்டவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறதை உன்னுடைய கண்கள் காணும். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. மரபா லீஹிஷேதே ரபா கட்டரபா. இந்த காலையில் கர்த்தருடைய ஊழியனாக இருந்து நான் சொல்லுகிறேன், உன்னோடு கூட இருக்கிற தேவனுடைய ஆற்றல் பெரியது. திரும்ப திரும்ப the Lord is saying, why don't you believe? Why don't you speak life? Why don't you cling on to the word of God and declare the word of God over your life?
Why don't you have this belief and the faith to see the things that are ordained by God for you? Hallelujah. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். In Jesus name. இயேசுவின் சர்வ வல்ல நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் சுவாமி. எங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. கடன்ல இருக்கீங்களோ, வியாதியில் இருக்கீங்களோ, என்ன கட்டோ, என்ன எதிர்ப்போ, என்ன போராட்டமோ, என்ன பிரிவினையோ, இன்னைக்கு அதோட லாஸ்ட் டேவா இருக்கட்டும். நீ வாயை திறந்து பேசு. தேவ ஜனமே, ஸ்பீக் லைஃப். ரிமெம்பர், the risen Lord is with you. The risen Lord has broken the power of the enemy. So that power which breaks the power of the enemy is with you. The word of God says the same spirit that rose Jesus from dead is with you. Hallelujah. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்க மலைகளை பார்த்து பேசுங்க வாய்களை திறந்து. Hallelujah. எல்லாம் இருக்கிறத எழுந்து நிற்கலாமா ஒரு 5 நிமிஷம்? I really want you to pray. I really want you to be எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. Marabalia terebe kabaka shotoro shabala baraba ridiribi shimereme ridiala daraba சற்று ரபா லகா தரபா லபரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மரணத்தையே முறியடிக்கும்னா உன் வியாதி எம்மாத்திரம், உன்னுடைய வியாதி எம்மாத்திரம். கர்த்தர் ஜெபிக்க சொல்றார். வாய்களை திறந்து. எத்தனை பேர் இங்கே வியாதியோடு வந்திருக்கீங்களோ, என்னவா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், சின்னதோ பெருசோ, அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பின் மேல உங்க கரங்களை வைத்து என்னோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. I speak the name of Jesus. I speak the risen power of Jesus to operate in this part என்று சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இருதய கோளாறுகள் மறையட்டும். கிட்னிஸோட இஷ்யூஸ் எல்லாம் மறையட்டும். ரீபாலா காதா ரபா சட்டோ டோ ரபா இலாமா ஷாதா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே we speak the life of Jesus over the situation. ஆமாமா ரீமா காதா ரபா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஆணி பாய்ந்த ரத்தத்தின் கரம் பாய்ந்து ஊடுருவி போவதாக. ஓ ரபா லியா தே மகா லகா சேட்டே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிளட் கிளாட்ஸையும் கேன்சல் பண்ணி அதை கரைஞ்சு போகும்படி கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் எக்ஸஸ் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருக்கும் எதெல்லாம் ட்ரெயின் ஆகி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபாலா ஷதா ரபா. ஆண்டவரே, குடும்பத்தை பிரிவினைக்குள்ளேயும் திரும்ப 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 ஆண்டவரே துக்கத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் ஆழ்த்தி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நின்று உடைக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்னைக்கு செயல்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. May your presence move. Hallelujah. Bakadi reka daraba. Hallelujah. In Jesus name we pray. Hallelujah. Rabba site rabba kaduro shada rabba. Hallelujah. ஆண்டவர் சொன்னதை அப்படியே ரிசீவ் பண்ணுமா. உன்னுடைய அற்புதத்தின் பங்குக்குள்ள நீ நடக்க போகிற மகளே, ஒரு miraculous portion. You are expecting closed doors, but the door is already open. You are expecting to see a dead body, but Jesus is already alive. Even as you stand in the church today with your hands lifted, you might be thinking things are over. But the Lord is creating a new beginning even behind closed doors. இயேசு கல் மூடப்பட்டிருக்கிறப்பவே உயிர் தெழுந்துட்டார். கல்லை புரட்டி போட்டுட்டு வெளியே வந்துட்டார். இயேசுவின் நாமத்தில் அதே அற்புதம் உங்களுக்கும் நடப்பதாக. மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி தேவ கரம் நடப்பதாக. மூடப்பட்டிருக்கிற சிச்சுவேஷன்ஸ் உள்ள கர்த்தருடைய அற்புதம் செயல்படுவதாக. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இடங்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ரே கதோ ரபா பாபா பாபா சேதே ஷலரதா ரபா லியாந்தா ரபா. Let there be life in Jesus name. மரிபா காலாபா ஷதரபா. பொருளாதார சூழ்நிலைகள்ல ஆண்டவரே இப்பொழுது உங்க ஜீவன் புறப்பட்டு வருவதாக. வியாதிகளுக்குள்ள உங்க ஜீவன் புறப்பட்டு வருவதாக. குடும்பங்களுக்குள்ள உங்க ஜீவன் புறப்பட்டு வருவதாக. இந்த ஊழியத்திற்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுவதாக. ஓ யாதிரே மாகாசோ கதரா காசிதே லிபே ஷதரா பாலியா தெரே சதுருதுரு பாலியா தரபா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. சபைக்கான அறிவிப்புகள், பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்.
பிரைஸ் லார்ட். ஸோ ஒரு வேறு யாரும் இருக்கீங்களா இந்த உங்களுக்கு? ஓகே, பிரைஸ் லார்ட். சுலோச்சனா ஆண்டிக்கு 26 வேறு யாரும் இருக்கீங்களா? ஜெபிப்போம் 23 அன்னைக்கு உங்களுக்கு. சரி, ஷால் வி ப்ரே? ஹல்லேலூயா. தகப்பனே, பிறந்த நாளை திருமண நாளை அனுசரிக்கிறவங்க பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேதம் சொல்லுது போல வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவீர் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி தேவன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நன்மைகளினால முடிசூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும், கோணலானவர்கள் எல்லாம் செவியாகட்டும், தடைகள் எல்லாம் உடைக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். God bless you. Please be seated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். ஆமென். ஒரு சிறப்பான விதையை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. I would like to pray before we sow an offering unto God. ஒரு சிறப்பான விதையை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. Let us pray. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு விதைக்க போகிற அந்த காணிக்கைகள் ஆண்டவரே அது 30, 60, 100 பிள்ளைகளுக்கு பலன் தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. கர்த்ததாமே உங்களுடைய கிருபையின் கரத்தை நீட்டி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்திலே. ஆமென், 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 ஆமென். இயேசுவா இயேசுவா, உயிர் தெழுந்த இயேசுவா என்ற பாடலை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று கொடுத்து let us bless his holy name. Amen. Team members முன்னாடி வந்துருங்க குயிக்கா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உயிராலும் வாழாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜாவாக ராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல்
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இவர்களோடு இருக்கட்டும், நன்மைக்கு ஏதுவாய் அவங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபண்டன்ஸ்லையும் ஓவர்ஃப்ளோலையும் உங்களை பிள்ளைகளை நீங்கள் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நம்ம ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம சிஸ்டர் ஜூலியட் அவங்களுடைய அப்பா அவர்கள் வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூனால் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. வயது முதிர்ந்தவர் தான், ஆனாலும் அவருடைய சரீரம் வந்து அந்த ஒத்துழைக்க மறுக்கிறது. ஸோ லெட் அஸ் ப்ரே. அவருடைய கிட்னிஸில் நிறைய ஃப்ளூயிட்ஸ் சேர்ந்துருக்கு, அதை ட்ரெயின் பண்ணும்படியாய் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. சிஸ்டர் ஜூலியட்டுடைய அப்பாவுக்காக நம்ம விசேஷமாய் இந்த காலை நேரத்தில் ஜெபிப்போம். அதே வண்ணமாக திருச்சபையில் இருக்கவங்க அது ஏதாவது ஒரு வியாதியில், குறைவில், தடையில் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்காக இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பலவீனத்தின் பிடியில் இருக்கிற யாராக இருந்தாலும், என்ன விதமான சிக்னஸாக இருந்தாலும் கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டோடைய கரம் அவங்க மேலே இருங்கட்டும். we are all here rejoicing in the presence of God. ஆண்டவரே, அதே சமயத்தில் எங்களுடைய கூட இருக்க வேண்டியவங்க வியாதியிலும் கஷ்டத்திலும் இருக்கிறதை அறிந்து நாங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே சுவாமி, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த அங்கிளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, ஜூலி சிஸ்டருடைய அப்பாவுக்கு நல்ல ஒரு அற்புத சுகத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து கர்த்தர் அவரை வெளிப்பட பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல ஜெபிக்கும்படி கேட்ட எத்தனையோ பேர் உண்டு. சுகத்திற்காக, ஆண்டவரே, பிள்ளை செல்வத்திற்காக, கடன்கள் மாற, வியாதிகள் நீங்க, ஆண்டவரே, நிறைய வேலை வாய்ப்புகள் பெறும்படியாக, திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்க கேட்ட எத்தனையோ பேர் உண்டு. எல்லாருக்காகவும் திருச்சபையில் நின்று நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். We pray, Lord, that the God of plenty will bless them. The Lord of a miracle will bless them. Andavare, we pray that their barns shall overflow in Jesus' name. Every lack be filled in Jesus' name. Every stumbling block, every power of the enemy shall be broken in Jesus' name. என் கர்த்தராகிய ஆண்டவர், நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த தினத்தின் ஆராதனையை இதுவரைக்கும் தேவன் எங்களுக்கு அழகாய் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகள் அப்பா. உங்க பிள்ளைகள் சமாதானத்தோடு புறப்பட்டு போகட்டும், அந்த மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை செலவு பண்ணட்டும் என்று நான் செபிக்கிறேன். நீங்க சொன்னது போல ஒரு அற்புதத்தின் பங்கு, ஒரு விடுதலையின் பங்கு, ஒரு திருப்பு முறையின் வாழ்வு உங்க பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.